நாட்களில் எவ்வளோ இன்வென்ஷன்ஸ் புது புது டெவலப்மெண்ட்ஸாக நடந்துட்டுருக்கு. ஏன்னா நம்ம நெகட்டிவிட்டி ரொம்ப பேசி நம்மளும் டெவலப் ஆக மாட்டோம், மற்றவங்களையும் டெவலப் ஆகிறத குறை சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த சீரீஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம கண்ட்ரியில் எந்தெந்த புது டெவலப்மெண்ட்ஸ் இன்னோவேஷன்ஸ்லாம் நடந்துகிட்ருக்குறதுன்ற ஏற்கனவே ஒரு எபிசோட் போட்டிருந்தேன். அதில் உங்களோட சப்போர்ட்லாம் நல்லா இருந்தது. நீங்களும் நிறைய பேர் புது விஷயங்களை கற்றுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் செகண்ட் சீரீஸ் இது, சீரியஸில் செகண்ட் பார்ட் இது. இதுலேயும் நிறைய நமக்கு ரெகுலராக இன்ஃபர்மேஷன் கிடைக்காத பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, வெல்கம் பேக் டு ஜியோ பாலிடிக்ஸ் தமிழ். திஸ் இஸ் SBJ. நம்ம இந்த மோடி 3.1 அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போதைக்கு மோடி ஆட்சி இருக்கிறதுனால இது மோடியோட 3.1 சொல்கிறேன். இதே வேறு யாருன்னா பார்ட்டி இருந்தால் அந்த பார்ட்டி. நமக்கு பொறுத்தவரையில் கண்ட்ரியில் என்ன இன்னோவேஷன் நடக்குது, எந்தெந்த டெவலப்மெண்ட்ஸ் நடக்குன்றது தான் முக்கியம். அதை பற்றி ஒரு சீரியஸாக கண்டினியூஸாக மந்த்லி ஒன்ஸ் அப்டேட் பண்ணுற மாதிரி போன மந்த் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். இந்த மந்த் அதனோட கண்டினியூட்டியாக இன்னும் கொஞ்சம் புதிய தகவல்கள் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். வழக்கம் போல் இந்த எபிசோடில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது அனலக்ஷியா MCS டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. மெட்ரோ மைக்ரோவேவ்ஸ் ரிலேட்டட் டெக்னாலஜி, அதாவது மெட்டா மெட்டீரியல் சர்ஃபேஸ் க்ளோக்கிங் சிஸ்டம் சொல்லுவாங்க, MSCS. அந்த டெக்னாலஜி இந்தியாவில் இப்போ டெவலப் ஆகிருக்கு. சாதாரணமாக ரேடார்ஸ் எல்லாம் வந்து ஒரு மெட்டா மைக்ரோவேவ்ஸ் வந்து அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. அந்த வேவ்ஸ் ஏதாவது ஒரு அப்ஜெக்ட் மேலேயோ ஏதாவது பொருளோ இல்லை ஆளோ அவங்க மேலே பட்டுட்டு ரிட்டர்ன் ஆகும். அந்த ரிட்டர்ன் ஆகிறத பொறுத்து அந்த ஷேப்ஸு அது எவ்வளோ தூரத்தில் இருக்கிறதுன்றதெல்லாம் கண்டுபிடிப்பாங்க. இதுதான் இந்த ரேடாரோட ஃபங்க்ஷன். ஸோ இந்த அனலக்ஷியான்ற இந்த புது ப்ராஜெக்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னாக்கா, இந்த வேவ்ஸ் எல்லாம் அவங்க அந்த ஃபேப்ரிக் மேலே படும்போது, இப்போ நம்ம ஒரு ட்ரெஸ்ஸை போட்டிருக்கோம், அந்த ட்ரெஸ் மேலே ரேடார் மைக்ரோவேவ்ஸ் மெட்டா மைக்ரோவேவ்ஸ் பட்டுச்சுன்னா அது ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு ரிட்டர்ன் போய் ரேடாரில் நம்ம இருக்கிறத காட்டி கொடுத்துரும். ஸோ இந்த அனலக்ஷியா கிளாத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அந்த மெட்டா மைக்ரோவேவ்ஸை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும், அதை திருப்பி அனுப்பாது. அப்சர்வ் பண்ணிவிட்டு திருப்பி அனுப்பாததுனால அந்த ரேடார் வந்து அங்கே கொஞ்சம் தூரத்தில் வந்து நம்ம இருக்கிறத வந்து அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு புது டெக்னாலஜியை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நிறைய கண்ட்ரிஸ் வந்து வேறு விதத்தில் டெவலப் பண்ணியிருந்தாலும் இது கொஞ்சம் அதிலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டெக்னாலஜி. ஸோ இது ஒரு முக்கியமான டெக்னாலஜியாக இந்த இதில் வந்து கான்பூர் IIT மாணவர்கள் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனமாக மெட்ரா தத்வா சிஸ்டம்ஸ் பிரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு இந்த இதோட லைசன்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கு, இந்த ஃபேப்ரிக்கை கொடுக்கறது ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காக. ஸோ இதோட டெஸ்ட் பண்ணதப்போ ஒரு ஃப்ளைட்டை வச்சுட்டு ஒரு கூடாரம் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அது மேலே ரேடார் வேவ்ஸ் எல்லாம் பார்த்தப்போ அனுப்பிச்சப்போ அது வந்து ரிட்டர்ன் வரல. ஸோ அந்த ஃப்ளைட் அங்கே இருக்கிறது வந்து ரேடாருக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஸோ இந்த டெஸ்டிங் எல்லாம் நடந்திருக்கு. பட் ஸ்டில் நிறைய டெஸ்டிங்லாம் பாக்கி இருக்குது, இன்னும் டெவலப்மெண்ட்ஸ் நடந்துகிட்டே தான் இருக்குது. இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இதில் ஒரு தமிழர் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காரு. இதோட முக்கிய மூளையாக இருந்தவர் வந்து ப்ரொஃபஸர் ஆனந்த் ராமகிருஷ்ணா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ், கான்பூர் IIT. அவருக்கு நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கணும். இன்னும் இந்த டெக்னாலஜியில் நம்ம நிறைய போக வேண்டியிருக்கு, ஹைஃபை ரேடார்ஸ் எல்லாம் கவர் பண்ணுற மாதிரி. ஸோ அதெல்லாம் ஃப்யூச்சரில் இவங்க வெற்றி பெறதுக்கு நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நெஃபித்ரோமைசின், ஒரு ஆன்டிபயோட்டிக் டேப்லெட். நம்ம லாஸ்ட் டைம் பார்த்துருந்தோம் APIயில் நம்ம பெரிய அளவில் சாதனை படைச்சிட்ருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இது பயோடெக்னாலஜி இண்டஸ்ட்ரி ரிசர்ச் அசிஸ்டன்ட் கவுன்சில் BIRAC ஹைதராபாத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவங்களோட ஒக்காடட் அவங்க ஜாயின் பண்ணி அவங்க ஃபண்டிங்கில் இவங்க பண்ணியிருக்காங்க. இந்த நெஃபித்ரோமைசின், நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது தப்பாக இருந்தால் மன்னிச்சுங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு இண்டிஜினியஸ்லி டெவலப்டு நோவல் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஃபார் இன்ஃபெக்ஷன்ஸ். இதுக்கு முன்னாடி நிமோனியாவுக்கு அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு வந்துட்டு நம்ம யூஸ்வலாக வேறு ஒரு மெடிசன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இதுக்கு முன்னாடி நிறைய டெவலப் பண்ணியிருக்காங்க. பட் அதெல்லாம் வந்து ஃபாரினர்ஸ் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் இன்வால்வ் ஆகி அவங்க டெக்னாலஜியில் இந்தியாவில் டெவலப் ஆச்சு. பட் இது ஃபஸ்ட் டைமாக ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவிலே டெவலப் பண்ணியிருக்காங்க. டோட்டல் காம்பினேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு எந்த மெடிசன்ஸ் எல்லாம் எந்தெந்த காம்பினேஷனில் எந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறதுன்றது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவிலே டெவலப் ஆகிருக்கு. ஸோ மேபி ஆன்டிபயோட்டிக் டெவலப்மெண்ட் வந்து ஒரு லாஸ்ட் 10-15 இயர்ஸாக நடந்துட்டு இருந்தாலும் இந்த நெஃபித்ரோமைசின் டெவலப் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 14 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதாவது இதில் கிளினிக்கல் ட்ரையல் அந்த மாதிரி நிறையா ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி வரதுக்கு ஒரு 14 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ வேர்ல்டு லெவலில், குளோபல் லெவலில் நிமோனியா டெத் வந்து அரௌண்ட் 23% இந்தியாவில் நடக்குது.
அதாவது 4 மில்லியன் கேசஸ், ஒரு 40 லட்சம் கேசஸ் இந்தியாவில் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இதனால் இந்த மெடிசன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுலேயும் இன்னும் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் முன்னாடி எடுத்து போயிட்டுருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு. நம்ம காலரை டைப் பண்ணிக்கிறலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஐடி ஃபைனான்ஸ் ஃபின்டெக் ரிலேட்டட் ஒரு சாஃப்ட்வேர், மியூல் ஹண்டர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க. ஆர்பிஐயோட ஒரு பிரான்ச் இருக்குது. அதாவது இப்போ ஆர்பிஐயோட ரிசர்வ் பேங்க் இன்னோவேஷன் ஹப்னு ஒன்று பெங்களூரில் இருக்குது. அவங்க மூலயமா அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு சும்மா ட்ரைனிங்காக அந்த மாதிரி காலேஜ் படிக்கிற சமயத்தில் வருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன ஐடியாவை வச்சு பேஸில் இந்த மியூல் ஹண்டர்ன்றதை டெவலப் பண்ணியிருக்காங்க. அது நம்ம புரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு மியூல் அக்கௌண்ட்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். மியூல் அக்கௌண்ட்ஸ் இது வந்து ஜீரோ அக்கௌண்ட். நம்ம கவர்மெண்ட் வந்து ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது வைக்கிறதுக்கு நம்மளுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிரிமினல்ஸ் எல்லாம், சைபர் கிரிமினல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஃப்ராட் ஏதோ பண்ணிவிட்டு அதில் பணம் வந்தோடனே அதை எடுத்துகிட்டு மூடிடுறாங்க. ஸோ இதனால் இதை ட்ராக் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இது இல்லாமல் ஒரு சில நேரத்தில் என்ன ஆகுதுனாக்கா, ஜன்தன் அக்கௌண்ட்ஸில் ஏழைங்கள்லாம் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க இல்லைங்களா, அவங்களோட அக்கௌண்ட்ஸில் வந்து அதிகமாக பணம் ரொட்டேஷன் ஆகிறதில்ல. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அக்கௌண்ட்ஸ்க்கெல்லாம் அவங்களுக்கு அந்த ஏழைங்களுக்கு வந்துட்டு ஒரு சர்டன் பர்சன்டேஜ் கொடுத்து அந்த ஃப்ராட் பண்ணுற மணியை வந்து அந்த அக்கௌண்ட்டு மூலமா ரொட்டேட் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து மியூல் அக்கௌண்ட்ஸ்னு சொல்கிறேன். ஸோ இந்த மியூல் அக்கௌண்ட்ஸை எப்படி தடுக்க முடியும்னாக்கா, பணம் வர்றது வந்து வங்கிகள், பேங்க்ஸ் வந்து தடுக்க முடியாது, பட் எடுக்கிறத வந்து தடுக்க முடியும். இப்போ ஒரு அக்கௌண்ட் இருக்குது, ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டு, அதில் ஏதோ ஒரு 100-500 ரூபா இருக்குது. ஆனால் திடீர்னு ஒரு 5,000 10,000 லேக்ஸ் எல்லாம் வருது, கண்டினியூஸாக வருதுன்னும் போது இந்த மியூல் ஹண்டர்ன்றது என்ன பண்ணணும்னாக்கா, கண்டினியூஸாக இந்த அக்கௌண்ட்டில் திடீர்னு பணம் வருது, எடுக்கிறாங்க அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை வந்து பிளாக் பண்ணிடும் அந்த அக்கௌண்ட்டை. அதாவது பணம் வர்றதை தடுக்காது, எடுக்கிறத தடுத்துரும். அதுக்கப்புறமா இவங்க வங்கி, பேங்க் ஆஃபீஸர்ஸ், இடி அவங்களுக்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் போயிடும் இமீடியட்டாக. ஸோ அதுக்கப்புறம் என்கொயரி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த அக்கௌண்ட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த மாதிரி ஃப்ராட் பண்ணுறவங்க அந்த அக்கௌண்ட்ஸை யூஸ் பண்ணலன்னு ஒரு கன்ஃபர்மேஷன் ஆச்சுனாக்கா, அதுக்கப்புறமா அவங்களோட பணத்தை எடுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் வந்து இவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 19 டைப்ஸ் ஆஃப் டவுட்ஃபுல் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் இவங்க இந்த மியூல் ஹண்டர் வந்து கண்டுபிடிச்சிடும். ஸோ லாஸ்ட் 1 இயர் ட்ரையல் பண்ணியிருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 4 லட்சம் வங்கி கணக்குகள் வந்து சிக்கியிருக்குது. கிட்டத்தட்ட 620 crore வந்து இவங்க கைப்பற்றி யார்கிட்ட இருந்து ஃப்ராட் ஆச்சோ அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ வருஷத்துக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு சைபர் கிரைமில் போய் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8,000 இன்ஃபர்மேஷன்ஸ் வருது. இந்த மாதிரி நாங்கள் ஏமாந்துட்டோம் பணம் கொடுத்து, அந்த மாதிரிலாம் கிட்டத்தட்ட 9,000 crore அளவுக்கெல்லாம் சைபர் கிரைம் வந்து நடக்குது. ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு இந்த மியூல் ஹண்டர் வந்து கம்பல்சரி பண்ணியிருக்காங்க. இப்போ ஆர்பிஐ 1 இயர் ட்ரையல் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா இப்போ எல்லா பேங்க்ஸ்லேயும் கம்பல்சரி இந்த மியூல் அக்கௌண்ட் ஹண்டர் ஏஐ வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமா எல்லா அக்கௌண்ட்ஸும் வந்து மானிட்டர் பண்ணப்படும். இந்த மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யாராவது ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டோ இல்லை ரெகுலர் டிரான்சாக்ஷன் இல்லாத அக்கௌண்ட்டோ, ஏன்னா ஃப்ராட்லாம் வந்து இந்த மாதிரி அக்கௌண்ட்டை தான் யூஸ் பண்ணாங்க. ஒரு பிஸ்னஸ் மேன் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க மாட்டிக்குவாங்க. ஏன்னா பிஸ்னஸ் மேன் அக்கௌண்ட் வந்து எல்லாமே பின்னாடி இன்கம் டேக்ஸில் அதெல்லாம் ஃபுல்லாக கிளியர் ஆகிறதுனால இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இன்னும் வேறு எதனா டெக்னாலஜி அவங்க யூஸ் பண்ணலாம், வேறு டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம், அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணுவாங்க. பட் இது ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட், கண்டிப்பாக நம்ம பாராட்டியே ஆகணும். நம்ம சக்திகாந்த தாஸ் போகும்போது அவர் ரிட்டையர் ஆகிட்டார். நான் அவரை பற்றி நிறைய போட்டிருந்தேன் நான், நம்ம பேங்க் அக்கௌண்ட்ஸ்லாம் பற்றி. அதில் இது ஒரு முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட். தேங்க்யூ சக்திகாந்த தாஸ். அயன் டோமை பற்றி எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்க. இஸ்ரேலோட அயன் டோம், அதாவது ஷார்ட் ரேஞ்ச் ராக்கெட்ஸ், ஏர் ஸ்ட்ரைக்ஸ் எல்லாம் வந்து அது தடுத்துட்ருக்கு, மார்டர் ஷெல்ஸ் எல்லாம் தடுத்துட்ருக்கு. ஸோ அதே மாதிரி ஒரு சிஸ்டம் இந்தியாவுக்கும் வேணும்னு ஒரு ரிசர்ச் நடந்துட்டு இருந்தது. அந்த ரிசர்ச் படி இப்போ ஆகாஷ் தீர்ன்ற ஏர் டிஃபென்ஸ் கவர் சிஸ்டம் ஒரு டெவலப் பண்ணியிருக்காங்க. அதாவது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், ஆர்மி காப்ஸ் ஆஃப் ஆர்மி ஏர் டிஃபென்ஸ், இவங்க 2 பேரும் சேர்ந்து இதை டெவலப் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் டிஆர்டிஓ. ஸோ இந்த சிஸ்டம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சிஸ்டம் இந்தியன் ஆர்மிக்காகவும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்காகவும். யூஸ்வலாக என்ன ஆகுனா, இதில் ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி ஒன்றும் இருக்குது. அதாவது மேபி இஸ்ரேலில் கூட இருக்கலாம், வேறு கண்ட்ரிலேயே இருக்கலாம். இந்த சிஸ்டமில் வந்து சப்போஸ் நம்மளோட ஒரு வார் நடந்துகிட்ருக்கு, அந்த டைமுக்கு நம்ம ஏர்ஃபோர்ஸோட ஒரு ஃப்ளைட் வந்துட்டு போயிட்டு எனிமி ஏரியாவில் அடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது சில நேரத்தில் என்ன ஆகும்னாக்கா, அது எனிமி ஃப்ளைட்டுன்னு சொல்லி ரேடார் வந்து ஐடென்டிஃபை பண்ணி சொல்லிடும். ஸோ அதையும் வந்து அடிச்சிருவாங்க. நம்ம டிஃபென்ஸ்லேருந்து அது மேலே அட்டாக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ஒரு சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க.
நம்மளோட எத்தனை ஃப்ளைட்ஸ் இருக்கோ அதெல்லாம் ஃபுல்லாக வந்து நம்மளோட ஃப்ளைட்ஸு, நம்மளோட டேங்க்ஸு அதெல்லாம் வந்து இது ஈஸிலி ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரலாம் ஒரு டோட்டல் ரிக்வயர்மெண்ட் வந்து இந்தியன் ஆர்மி கொடுத்துருக்கிறது 455 சிஸ்டம். அதில் 107 இந்த மந்த் டெலிவரி ஆயிடுச்சு. ஸோ அனதர் 105 யூனிட்ஸ் வந்து நெக்ஸ்ட் March 2025 வரலாம் டெலிவரி ஆகும். அதுக்கப்புறமா ரிமைனிங் வந்து 2027 வரலாம் டெலிவரி ஆகும். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெக்னாலஜி டெவலப்டு ரீசென்ட்லி. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து டக் போட்ஸ்னாக நீங்கள் பார்த்துருப்பீங்க பெரிய பெரிய போர்ட்டில் இல்லை இன்லேண்டு வாட்டர்வேஸ்லலாம் ஒரு பொருளை இழுத்துட்டு போகணுன்னாக்கா ஒரு டக் போட்னு ஒரு குட்டி போட் இருக்கும். அந்த போட் வந்து அதை கட்டி இழுத்துட்டு போகும். நீங்கள் அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ போட்ஸ் எல்லாம் கூட பெரிய பெரிய ஷிப்ஸ் எல்லாம் கூட ஒரு பர்டிகுலர் தூரம் வரலாம் வந்து ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறமா இந்த டக் போட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து போர்ட்டில் கொண்டு வந்து நிற்க வைக்கும். அந்த மாதிரி டக் போட்ஸ் வந்து இதெல்லாம் 2017 வரலாம் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ ரீசெண்டாக ஒரு 3-4 கம்பெனி வந்து டக் போட்ஸ் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இதுலேயும் வேறு வெரைட்டி இருக்குது. அதோட எனர்ஜி பர்ஃபார்மன்ஸ், எவ்வளோ வெயிட் இழுக்கணும், எந்த அளவுக்கு பெரிய சைஸ், அந்த மாதிரிலாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு 3 கிளாஸ் டக் போட்ஸ் வந்து இந்தியாவில் டெவலப் ஆகிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் IRS கிளாஸ் டக் போட்ஸ். இது வந்து இந்தியன் நேவிக்காக மேஜராக யூஸ் ஆகுது. இந்தியன் நேவி ஷிப்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி டைம்லலாம் போர்ட்டுக்கு கொண்டு வரதுக்காக இது யூஸ் ஆகுது. இதில் வந்து ஒரு 4 வெரைட்டி பண்ணியிருக்காங்க. அதுவும் INS ஹிம்மத், INS தீரஜ், INS சஹாஸ், INS வீரன். இது மாதிரி ஒரு 4 வெரைட்டி பண்ணியிருக்காங்க. ஹிந்துஸ்தான் ஷிப்யார்ட் லிமிடெட் விசாகப்பட்டினம் இவங்க இந்த டக் போட்ஸை டெவலப் பண்ணிகிட்ருப்பாங்க. அதுக்கடுத்தது GAJ கிளாஸ் டக் போட்ஸ்னு ஒரு இருக்குது. கொஞ்சம் பெரிய பிக்கெஸ்ட் டக் போட்ஸ் இதெல்லாம். இதுவும் வந்து இந்தியன் நேவிலையும் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஸ்பெஷலாக இப்போதைக்கு யூஸ் பண்ணுறது வந்து மேக்ஸிமம் நேவியில் யூஸ் பண்ணுறாங்க. ஃப்யூச்சரில் இதெல்லாம் இன்லேண்ட் வாட்டர்வேஸ்லேயும் கமர்ஷியல் ஷிப்லேயும் யூஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த GAG கிளாஸ் வந்து ஈவன் ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ் இருக்குது இல்லைங்களா, இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய சைஸு, அதையும் வந்து இது டோ பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் லிமிடெட் கொல்கட்டாவும், டெப்மா ஷிப்யார்ட்ஸ் லிமிடெட் உடுப்பி, வேன்சன் இன்ஜினியரிங் ப்ரைவேட் லிமிடெட் மும்பை, மாஸ்டர் ஷிப்யார்ட் ப்ரைவேட் லிமிடெட் கொச்சி 4 இடத்துல இது மேனுஃபேக்சரிங் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கடுத்தது BC தத் கிளாஸ் டக் போட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து டெப்மா ஷிப்யார்ட் லிமிடெட், இது வந்து பாரதி ஷிப்யார்ட் லிமிடெடோட சப்சிடரி. அவங்க வந்து நேவிக்காக செய்கிறாங்க. இது வந்து அரௌண்ட் 25 டன்ஸ் கெப்பாசிட்டி இருக்குது. வேர்ல்டு ஸோ கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். எனக்கு இதில் டெக்னிக்கலாக அந்தளவுக்கு தெரியல. ஸோ இந்த டக் போட்ஸ் எல்லாம் இப்போது இந்தியாவிலே மேனுஃபேக்சரிங் ஆக ஆரம்பிச்சிருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங் வந்துட்டு இப்போது ரீசெண்டாக 2020 ஆல்ரெடி அவங்க ஒரு மேஜர் ஒரு சர்க்குலர் பாஸ் ஆன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லா மேஜர் போர்ட்ஸும் வந்து இதுக்கப்புறமா எந்த டக் போட்ஸ் ப்ரொக்யூர் பண்ண புதுசாக பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து ஒன்லி மேட் இன் இந்தியா அதுதான் டக் போட்டை பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆர்டரும் பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஃப்யூச்சரில் இது ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸாக டெவலப் ஆகும். எக்ஸ்போர்ட்ஸ்லாம் கூட ஆகிறதுக்கான சான்சஸும் நிறையா இருக்குது. இப்போ டக் போட்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி பார்ஜஸ்ன்னு ஒன்று இருக்குது. பார்ஜஸ்ன்றது ஒரு ஃப்ளாட் பாட்டம்டு வெசல். அதாவது ஷிப்பும் கிடையாது, போட்டும் கிடையாது, அந்த மாதிரி ஒரு வெசல். பட் அதில் வந்து பொருள் எல்லாம் எடுத்துகிட்டு வரலாம். இப்போ ரொம்ப பெரிய ஷிப்ஸ் எல்லாம் வருதுன்னு வைங்களேன். சப்போஸ் அது போர்ட்டுக்கு நியரஸ்ட் வர முடியாது, ஹைட்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அங்கே தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பார்ஜஸில் வந்துட்டு அதெல்லாம் அன்லோட் பண்ணிடுவாங்க. அங்கேருந்து இந்த பார்ஜஸை கொண்டு வந்துடுவாங்க போர்ட்டுக்கு. டக் போட்டை வச்சு இந்த பார்ஜஸை வந்து கொண்டு வந்து போர்ட்டில் நிறுத்திடுவாங்க. அதுக்கப்புறமா இங்கே இருக்கிற பொருளை வந்து பார்ஜஸில் ஏற்றி அதை கொண்டு போயிட்டு ஷிப்பில் ஏற்றிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த பார்ஜஸ்ன்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அதே மாதிரி இன்லேண்டில் வந்துட்டு இப்போ ரிவர்லலாம் நடக்க போகுது இல்லைங்களா, அங்கெல்லாம் வந்து ஷிப்பு யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த பார்ஜஸ் வந்து அதிகமாக யூஸ் ஆயிரும். இதில் ஈவன் பப்ளிக்கெல்லாம் கூட ட்ரான்ஸ்போர்ட் பண்ணலாம். பப்ளிக்கு இல்லை மெட்டீரியல்ஸ் எதாவது வேணாலும் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ இதுலேயும் வேறு வெரைட்டிஸ் இருக்குது. டெக் பேரேஜஸ், ஸ்பட் பேரேஜஸ், கிரேன் பேரேஜஸ், ஹூப்பர் பேரேஜஸ், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்போது இந்தியாவில் அது மேனுஃபேக்சரிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சிகான் இன்ஜினியரிங் ப்ரைவேட் லிமிடெட்னு ஒரு விசாகப்பட்டினமில் ஒரு கம்பெனி வந்துட்டு கிட்டத்தட்ட 6-7 மாடலில் அவங்க பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா அம்யூனிஷன் டார்பேடோ மிசைல் பார்ஜ் LSAM அப்படி சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி இருக்குது. அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு சூரியதீப்தா ப்ராஜெக்ட்ஸ் தானேல இருக்குது. இந்த கம்பெனி அதெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் இந்த மிசைல்ஸ் எல்லாம் கொண்டு போகிறதுக்கெல்லாம் நிறைய யூஸ் ஆகுது. டார்பேடோ மிசைல்ஸ் அந்த மாதிரிலாம் கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ஜஸ்லேயும் ஒரு நம்ம கண்ட்ரி வந்து ஃப்யூச்சரில் ஒரு பெரிய லெவலில் வளர்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. INR துஷில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரீசெண்டாக நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் ரஷ்யாவோட ஒரு காலிங்கர்டு போர்ட்டில் போயிட்டு நம்ம இந்தியன் நேவிக்காக ஒரு ஷிப்பு ஃப்ரிகேட்
ஸ்டெல்த் மிசைல் ஃப்ரிகேட் சொல்லுவாங்க. அந்த ஃப்ரிகேட்டை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க அவங்க ராஜ்நாத் சிங்க்கு. ஸோ அந்த ஐஎன்எஸ் துஷில்னு அதுக்கு பேர் வச்சுருக்குது. அந்த துஷில் வந்துட்டு கிட்டத்தட்ட இதில் 26% இப்போதைக்கு வந்து இந்தியன் மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 4 ஷிப்புக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு 2 ஷிப் வந்து முதல்ல அந்த கலினின்கார்டு கிராடு ரஷ்யாவில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. மற்ற 2 ஷிப்ஸ் வந்து இந்தியாவிலேயே பண்ண போகிறாங்க. இது கிட்டத்தட்ட 2.5 பில்லியன் டீல் இது. ஸோ கிட்டத்தட்ட 33 ஃபர்ம்ஸ், பாரத் எலக்ட்ரானிக்ஸ், பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ், நோவா இன்டகிரேட்டட் சிஸ்டம்ஸ், நிறைய ஒரு 33 ஃபர்ம்ஸ், இந்தியன் ஃபர்ம்ஸ் வந்து இதுக்கான சில பொருட்கள் எல்லாம் தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ 2 ஷிப்ஸ் வந்து இந்த அதாவது 26% சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து 2 ஷிப்ஸுக்கு அங்கே போகும். அங்கே போயிட்டு அவங்க மேனுஃபேக்சரிங்கில் அசம்பிள் ஆகி இங்கே வரும். மற்ற அடுத்த 2 ஷிப்ஸ், 3வது ஷிப் வந்து இந்தியாவிலேயே மேனுஃபேக்சரிங் ஆகும். அப்போது ரஷ்யாவிலேருந்து அந்த பார்ட்ஸ் எல்லாம் இங்கே வரும். இங்கே அசம்பிள் பண்ணி நம்ம இந்தியன் கம்பெனி இது மெட்டீரியல்ஸையும் ஒன்றா சேர்த்து அசம்பிள் பண்ணி இங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. ஸோ இது தல்வார் கிளாஸ் ஸ்டெல்த் ஃப்ரிகேட்ஸ். இது நம்ம 4 இப்போதைக்கு ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதாவது 2027 ஆல்ரெடி இது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஆக்சுவலி 2019 வர வேண்டியிருந்தது. பட் கோவிட்னால டிலே ஆகி பிறகு அந்த யுக்ரைன் ரஷ்யா வார் அது ஸ்டார்ட் ஆனதுனால இன்னும் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. மேபி நெக்ஸ்ட் இயர் 1 மோர் ஷிப் நமக்கு வந்துடும். அதுக்கப்புறமா ஒரு 2 ஷிப் வந்து 2027 வரலாம் இந்தியாவிலே மேனுஃபேக்சரிங் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா கண்டினியூஸாக ப்ரொடக்ஷன் பண்ணி இது மேபி மற்ற கண்ட்ரீஸ்க்கு சேல் பண்ணுவாங்க. இல்லை நம்ம கண்ட்ரியோடது இன்னும் நமக்கே நிறைய தேவைப்படுது. அதனால் டெவலப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ மேக் இன் இந்தியாவில் இது ஒரு முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட். அடுத்து ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட்டுன்னு சொன்னால் எலக்ட்ரிக் பைக்கில் ராயல் என்ஃபீல்டோட என்ட்ரி. அதாவது ராயல் என்ஃபீல்டு எலக்ட்ரிக் பைக்கில் வரும்ன்றது ஒரு டவுட்டாகவே தான் பார்த்துட்டு இருந்தது. பட் தே ஆர் என்ட்ரிங். சென்னை அடுத்து வல்லம் வடகல் அப்படின்ற இடத்துல ஏதோ ஒரு இடத்துல இவங்களோட எய்ச்சர் மோட்டார்ஸோட ஒரு ராயல் என்ஃபீல்டு டிவிஷன் இருக்குது. அங்கே இந்த இவி மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறாங்க. இப்போது ஃபஸ்ட்டு மாடல் வந்து ஃப்ளையிங் ஃப்ளீப் பிராண்டுன்னு சொல்லிட்டு ஒரு மாடல் டெவலப் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்கலாம். அந்த மாடல் வந்து இப்போதைக்கு ஃபஸ்ட்டு வேர்ல்டு லெவலில் எக்ஸ்போர்ட்காக பண்ணுறாங்க. இது நெக்ஸ்ட் இயர்லேருந்து இந்தியாவிலையும் இங்கே சேல்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும். மேபி 2025 இயர் எண்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே, குவாலிட்டி செக்ஸ் எல்லாமே இன்டர்நேஷ்னல் லெவலில் பண்ணி இது டெவலப் பண்ணியிருக்கு. ரஃப்லி 2,50,000க்கு எஸ்டிமேட்டட் ப்ரைஸ். அதுக்கப்புறமா ரைடிங் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 211 கிலோமீட்டர் பர் சார்ஜ். பேட்டரி கெப்பாசிட்டி வந்து அரௌண்ட் 7.1 kWh. டாப் ஸ்பீட் 155 கிலோமீட்டர் வரலாம் போகும் பர் ஹவர். அந்தளவுக்கு ட்ரைவ் பண்ணலாம். ஸோ இது ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட். ராயல் என்ஃபீல்டு ஏற்கனவே நமக்கு தெரியும், ஒரு ஸ்போர்ட்ஸ் லவர்ஸ் எல்லாம், ஒரு மாதிரி அட்வென்ச்சர் லவர்ஸ் எல்லாம் இந்த பைக்கை ரொம்ப லவ் பண்ணுவாங்க. ஸோ அதே இதில் இந்த பைக்கும் நல்லா டெவலப் ஆகும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அடுத்து ஸ்கூல் எஜுகேஷனில் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி பேஸில் புதுசாக ஒரு ஆப்பார்னு ஒரு கார்டு ஒன்று, ஐடி கார்டு க்ரியேட் பண்ணுறாங்க. ஆட்டோமேட்டட் பர்மனெண்ட் அகாடமிக் அக்கௌண்ட் ரெஜிஸ்ட்ரி. எந்த ஒரு குழந்தையும் வந்து ஃபஸ்ட் டைம் ஸ்கூலில் ஜாயின் பண்ணும்போது இந்த ஆப்பார் ஐடி அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதில் குழந்தையோட பேர், பிறந்த தேதி, ஆதார் எண் எல்லாமே கம்ப்ளீட் ஒரு டேட்டா பேஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்லேருந்து காலேஜ் முடிக்கிற வரலும் அவங்களுக்கு இந்த ஒரே கார்டு, ஒரே நம்பர் தான் ஃபாலோ ஆகும் டோட்டலாக. ஸோ வேறு ஒரு ஸ்கூலில் மாற்றும் போதும் அவங்களுக்கு அதாவது மறுபடியும் எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஆப்பார் கார்டு, ஆதார் மாதிரி ஒரு கார்டு, ஆப்பார் கார்டு இருந்தாக்க அவங்களுக்கு ஈஸியாக அட்மிஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ அடிக்கடி அவங்களுக்கு தேவையான அந்த டேட்டாஸ் எல்லாம் வந்து பிரிண்ட் எடுத்து கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் தேவையில்லை. எல்லாமே வந்து க்ளவுட் சிஸ்டமில் நம்ம டிஜி க்ளவுட் இருக்குது இல்லைங்களா, அதில் எல்லாமே டேட்டா இருக்கும். ஸோ அவங்க அந்த நம்பரை யூஸ் பண்ணி அந்த குழந்தையோடது எல்லா இன்ஃபர்மேஷனையும் அக்சஸ் பண்ணலாம். அதாவது எல்லாரும் அக்சஸ் பண்ண முடியாது. ஒரு பர்டிகுலராக ஆத்தரைஸ்டு பர்சன், ஒரு காலேஜோ ஸ்கூலோ அந்த ஆத்தரைஸ்டு பர்சன்ஸ் அக்சஸ் பண்ணலாம். அதே மாதிரி இவங்களோட பர்த் சர்டிஃபிகேட், ஜாதி சர்டிஃபிகேட்டு, அவங்க விளையாட்டில் என்ன ஸ்கூலுக்கு ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண சர்டிஃபிகேட்ஸோ இல்லை வேறு ஸ்கில் எங்கேயாவது ட்ரைனிங் எடுத்தாங்க, எல்லாமே வந்து இந்த டிஜி லாக்கரில் இருக்கும். ஸோ அந்த டிஜி லாக்கர் வந்து அவங்க பேரில் பர்மனெண்ட்டாக இருக்கிறதுனால அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஈவன் டில் அவங்களோட எண்ட் ஆஃப் த லைஃப் வரலாம் அதை யூஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையானப்போ எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சர்டிஃபிகேட்லாம் நிறைய ஒரு பூகம்பம் வந்துருச்சு, இல்லை புயல் மழை வந்துருச்சு, அந்த டைமில் நம்மளோட மிஸ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறமா மறுபடியும் அப்ளை பண்ணணும், அந்த வேலைலாம் இல்லை. இதுக்கப்புறமா ஃபுல்லாக அந்த டிஜி லாக்கரில் எப்போவுமே பர்மனெண்ட்டாக இருக்கும். ஸோ எப்போ வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். அதே மாதிரி காலேஜ் ஸ்கூல்ஸில் வந்து எந்த சர்டிஃபிகேட்டும் கேட்க மாட்டாங்க. அந்த நம்பர் மூலமாக எல்லாத்தையுமே அவங்க அக்சஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ பசங்களுக்கு அடிக்கடி ஜாதி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு போயிட்டு செலவு பண்ணுறது, அலையிறது இதெல்லாம் இருக்காது. அது இல்லாமல் இது மூலமாக அவங்களுக்கு அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்ஸை வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு கொடுக்குற அந்த சப்சிடிஸ் இல்லை எஜுகேஷன் லோன் எல்லாமே வந்து அந்த டேட்டா வந்து அந்த பேங்க்கும் ஆப்பார் கார்டு பேஸில் ஆப்ரேட் ஆகும். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து அதிகமாக அலைச்சல் இருக்கக்கூடாது, பெற்றோர்களுக்கு அதிகமாக அலைச்சல் இருக்கக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்துலையும், ரெண்டாவது அவங்களுக்கு லைஃப் டைம் அவங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து சேஃப்டியாக வைக்கிறதுக்குமா இந்த ஆப்பார் ப்ளஸ் டிஜி லாக்கர் வந்து
பெரிய அளவில் சக்ஸஸ் ஆக போகுது. நியூ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2025 ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக யூஜிசி நியூ கைட்லைன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. காலேஜ் எஜுகேஷனை வந்து இன்னும் ஃப்ளெக்சிபிளாக எல்லாருக்கும் ரீச் ஆகணும். யாருக்காவது ஏதோ பிரச்சனை இருந்து மறுபடியும் காலேஜ் விட்டுட்டா மறுபடியும் படிக்கணும், அந்த மாதிரிலாம் ஒரு நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்காங்க. நான் மேஜர் பாயிண்ட்ஸ் மட்டும் கவர் பண்ணுறேன். இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது அவங்ககிட்ட, அதை நீங்கள் யூஜிசி வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். டியூவல் அகடமிக் ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு இது வந்துட்டு இப்போ ஒருத்தர் வந்து ஒரு டைமுக்கு ஒரே ஒரு டிகிரி தான் வாங்க முடியும். பட் இப்போ இனிமேல் வந்து எப்படின்னாக்கா ஒரு ஃபிசிக்கல் மோட், ஒரு பர்டிகுலராக காலேஜில் நீங்கள் படிக்கிறீங்க, அங்கே ஒரு டிகிரி வாங்கலாம். பேரலாக நீங்கள் ஒரு டிஸ்டன்ஸ் லேர்னிங்கில் இன்னொரு டிகிரியும் பேரலாக வாங்கலாம். ரெண்டுத்தையும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது அந்த மாணவனுக்கு திறமை இருந்தாக்கா அவங்க அதை பண்ணலாம். அதுக்கடுத்தது பை ஆனுவல் அட்மிஷன்ஸ். அது வந்து இப்போது ஒரு காலேஜோட அட்மிஷன்ஸ் வந்து ஜூலை ஆகஸ்ட்டில் யூஸ்வலாக நடக்கும். ஃப்யூச்சரில் வந்து ஜனவரி பிப்ரவரியும் ஒரு அட்மிஷன் ஆகும். அதாவது இப்போ ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால காலேஜ் ஜாயின் பண்ண முடியல ஜூலை ஆகஸ்ட்டுக்கு, அவங்க செலக்ட் பண்ண சப்ஜெக்ட் அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் கிடைக்கலையோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் இல்லை ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டு மறுபடியும் ரீஅட்டம் பண்ணி பாஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இல்லை வேறு எதனா ஃபேமிலி இஷ்யூஸ்க்காக ஜாயின் பண்ண முடியாது இருந்தாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து ஜூலை ஆகஸ்ட்டில் மிஸ் பண்ணால் அடுத்த ஜூலை ஆகஸ்ட் வரலாம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. இதுக்கப்புறமா என்னென்னாக்கா ஜனவரி பிப்ரவரியில் ஒரு அட்மிஷன் ஆகும். அது மறுபடியும் ஜனவரி பிப்ரவரியில் முடியும். ஸோ அந்த அட்மிஷனில் வந்து செகண்ட் அட்மிஷனில் போய்ட்டு ஜாயின் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி அதே 3 இயர்ஸ் கோர்ஸ் எல்லாம் முடிக்கலாம். இது ஒரு அட்வான்டேஜ். அதுக்கப்புறமா மல்டிபிள் என்ட்ரி எக்ஸிட். ஒருத்தர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஏதோ ஒரு ரீசனுக்காக நடுவில் காலேஜ் கண்டினியூ பண்ண முடியல, அவங்க பிரேக் எடுக்கிறாங்கன்னா அது எடுக்கலாம். இதுக்கப்புறமா பிரேக் எடுக்கலாம், மறுபடியும் ஜாயின் பண்ணி மறுபடியும் கம்ப்ளீட் பண்ணலாம், ரெஸ்யூம் பண்ணலாம் அந்த ஸ்டடீஸை. அதுக்கடுத்தது டிசிப்ளின் அக்னோஸ்டிக் சிஸ்டம்ஸ்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இப்போது நம்ம 12th ஒரு காமர்ஸ் சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு சயின்ஸில் போக முடியாது, சயின்ஸ் எடுத்துகிட்டு காமர்ஸ் போக முடியாது, இந்த மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் என்னென்னாக்கா யார் வேணாலும் சயின்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் காமர்ஸ் கூட ப்ரிஃபர் பண்ணலாம். மேபி அது டஃப்பாக இருக்குது, நம்ம சயின்ஸ்க்கு போயிடலாம் அப்படின்னு யோசிச்சு சயின்ஸ் படிக்கிறீங்க 12th, ஆனால் அது டஃப்பாக இருக்கிற மாதிரி தோணுது, காமர்ஸ் லைன் சேஞ்ச் பண்ணிடலான்னு நீங்கள் யோசிச்சாக்கா மாற்றிக்கலாம். அதே மாதிரி காமர்ஸ் படிக்கிறவங்க வந்து இன்னும் கொஞ்சம் டஃப்பாக நம்மக்கிட்ட குவாலிட்டி இருக்குது, நம்ம சயின்ஸ் படிக்கலாம்னு யோசிச்சாங்க, அவங்க சயின்ஸ்க்கும் போகலாம். ஸோ இந்த மாதிரி மாற்றிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து கொடுக்குறாங்க கவர்மெண்ட். அதுக்கடுத்தது கிரெடிட் டிஸ்ட்ரிபியூஷன். இதுவரையும் ஒரு சப்ஜெக்ட் நம்ம படிக்கிறோன்னா அதில் எவ்வளோ மார்க்ஸ் வாங்கன்றதை நம்ம பார்த்துருந்தோம். இதுக்கப்புறமா என்னென்னா கோர்ஸில் ஒரு 40 to 55% கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க. எலக்டிவ் சப்ஜெக்ட்டில் ஒரு 25 to 35% கிரெடிட்ஸும். அதே மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட், இப்போ அந்த சப்ஜெக்ட்டுக்கு சம்மந்தமான எதனா ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணாங்க அதுக்கு ஒரு 5 to 10% கிரெடிட்ஸு. அதே மாதிரி ப்ராஜெக்ட் எதனா புதுசாக நம்ம பண்ணுறோம், ஏதோ ஒரு புதுசாக இனோவேஷன் பண்ணுறோன்னா அதுக்கு ஒரு 10-15 கிரெடிட்ஸ் வந்து டோட்டலாக கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதனால் என்னென்னாக்கா அவங்க அந்த சர்டிஃபிகேட்டை வந்து போய்ட்டு ஜாப்க்கு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு யூஸ் பண்ணலாம். வெறும் சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லாமல் நம்ம ப்ராக்டிக்கல் நாலேஜை நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணலாம். அதில் இதுவரைலாம் அந்த ப்ரூஃப் பண்ணுறதுக்கான எந்த ஒரு மெத்தடும் இல்லாமல் இருந்தது. அதுக்கடுத்தது ஆக்சிலரேட்டட் டிகிரி ப்ரோக்ராம். இப்போ நீங்கள் ஒரு 3 இயர் ப்ரோக்ராம் காலேஜ் டிகிரியில் ஜாயின் பண்ணுறீங்க, ஆனால் உங்களுக்கு தோணுது நான் இதை சீக்கிரமாக முடிக்கணும், என்கிட்ட அந்த கெப்பாசிட்டி இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா செகண்ட் செமஸ்டர் அட்டன் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் அதை சொல்லணும். அதாவது 3 இயர் ப்ரோக்ராம் நான் 6 செமஸ்டர் வருது இல்லைங்களா, நான் 5 செமஸ்டரில் முடிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கும். ஈவன் இன்கேஸ் ஆஃப் 4 இயர் ப்ரோக்ராம் போது அது 8 செமஸ்டர் வருது இல்லைங்களா, அதை நீங்கள் 6 or 7 செமஸ்டரில் முடிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட கெப்பாசிட்டி இருந்தால் நீங்கள் முடிக்கலாம். அதே மாதிரி எக்ஸ்டெண்டட் டிகிரி ப்ரோக்ராம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனில் என்னன்னாக்கா இப்போ நீங்கள் ஒரு 3 இயர் ப்ரோக்ராம் என்ன 4 இயர் வரலாம், அதாவது 6 செமஸ்டர் வந்து நான் 4 இயர்ஸில் முடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கும் உங்களுக்கு சான்ஸ் கொடுப்பாங்க. இல்லை 4 இயர் ப்ரோக்ராம் வந்து 5 இயர்ஸில் முடிக்கலான்ற மாதிரி ஒரு சான்ஸும் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு மாணவனுக்கும் வந்து அவங்ககிட்ட இருக்கிற ஸ்கில், இப்போது அவங்ககிட்ட ஸ்கில் இல்லைன்னும் போது, கேப்பபிலிட்டி இல்லைன்னும் போது, இல்லை ஒரு பிரச்சனை இருக்கும்போது அவங்க அந்த காலேஜை ஃபுல்ஃபில் பண்ணணுன்றது தான் இதோட மெயின் டார்கெட். யாரும் வந்து நடுவில் படிப்பை நிறுத்தக்கூடாது எந்த காரணத்தை கொண்டோம் அப்படின்றதுக்காக இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி எல்லாம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பிஜி எலிஜிபிலிட்டி வந்து இப்போ 4 இயர்ஸ் யூஜி ப்ரோக்ராம்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஹானர்ஸ் எல்லாம், அதெல்லாம் வந்து நீங்கள் ரிசர்ச் பண்ணும்போது டைரெக்டாக 2 இயர் ப்ரோக்ராமாக மாற்றி இப்போ எம்இ எம்டெக் படிக்கிறவங்க கூடவே வந்து ஹானர்ஸையும் சேர்த்து பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியெல்லாம் நிறைய கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக யூஜிசி கைட்லைனில் இல்லை கரெக்டான ஒரு ஹெல்ப்லைன் மூலமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட பிளானிங்கெல்லாம் டெவலப் பண்ணி கரெக்டாக நீங்கள் உங்களுக்கு உங்கள் ஸ்கில் கேப்பபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் காலேஜ் எஜுகேஷனை வந்து சீக்கிரமோ எக்ஸ்ட்ராவாகவோ முடிக்கலாம், இல்லை லேட்டாக முடிக்கலாம். ஓகே, ஹைட்ரஜன் எனர்ஜி இந்தியாவில் ஃப்யூச்சரில் பெரிய அளவில் வளரப்போகுது. ஸோ இனோக்ஸ் ஏர் ப்ராடக்ட்ஸ், இனோக்ஸ் INOXAP அப்படின்ற மும்பை பேஸ்டு கம்பெனி ஒன்று இருக்குது. அவங்க வந்து இந்த க்ரீன் ஹைட்ரஜனில் ரொம்ப பெரிய லெவலில் ரிசர்ச் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ரீசெண்டாக அவங்க 2024 ஜூனில் நினைக்கிறேன் ஆஷி கிளாஸ் இந்தியா கிளாஸ் லிமிடெட் இந்த கிளாஸ்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்கள கூட ஜாயின் பண்ணி ஒரு ஹைட்ரஜன் பிளான்ட் மூலமா அந்த ஃபுல் பிளான்ட் வந்து ஹைட்ரஜன் எனர்ஜி மூலமா ரன் பண்ணுற மாதிரி சோனியானா சித்தோர்கரில் ராஜஸ்தானில் வந்துட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த பிளான்ட் வந்துட்டு பெரிய பெரிய கெப்பாசிட்டியான 190 டன்ஸ் அந்த ஸ்டாக் வைக்கிறதுக்கான ஒரு அந்த டேங்கர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறாங்க.
அது இல்லாமல் ஹைட்ரஜன்லேயும் வந்துட்டு நிறைய பைப்லைன் சர்வீசஸ், ஆயில் ஃபீல்டு சர்வீசஸ் அந்த மாதிரிலாம் நிறைய ஹெல்ப் டெவலப் ஆகிட்டுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் 2 இயர்ஸில் வந்துட்டு ஹைட்ரஜன் ஒரு பெரிய லெவலில் வரும்னு ஒரு எதிர்பார்ப்போடு இருக்குது. இந்த கம்பெனி மாதிரி இன்னும் சின்ன சின்ன கம்பெனிஸ் நிறைய இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இன்னும் சில கம்பெனிஸும் வந்து பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் பிளான் பண்ணிட்டுருக்கு. ஸோ ஹைட்ரஜன், லிக்விட் ஹைட்ரஜன் வந்து ஃபியூச்சரில் நம்ம கேஸ் மாதிரி பெரிய லெவலில் வளர்றதுக்கான ஈவன் ஹைட்ரஜன் கார்ஸ் எல்லாம் கூட வர ஆரம்பிக்க போகுது. ஸோ இந்த டெக்னாலஜி நம்ம இந்தியாவில் நிறைய டெவலப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நான் இதெல்லாம் சொல்கிறதுக்கு வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு ஐடியா கிடைக்கும், நான் நெக்ஸ்ட் எந்த ஃபீல்டுக்கு செலக்ட் பண்ணலான்றதுக்காக. ஸோ இந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் போது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு டெசிஷன் எடுக்க முடியும், நான் எந்த ஃபீல்டில் போகலான்றது. ஓகே, இந்தியாவில் வெப்பன்ஸ் ரிலேட்டட் மேனுஃபேக்சரிங், டிஃபென்ஸ் டெக்னாலஜிஸ் வந்து ரொம்ப பெரிய லெவலில் டெவலப் ஆகுதுன்றது தெர் இஸ் நோ டவுட். ஸோ ஏஎஸ்டிஆர் டிஃபென்ஸ் பெங்களூரில் ஒரு கம்பெனி ஹேண்ட் கன்ஸ் இப்போ அவங்க ரெடி பண்ணுறாங்க. இதுவரெல்லாம் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்த ஹேண்ட் கன்ஸ் நீங்கள் அந்த ஃபோட்டோ பார்த்தாலே ஒரு சூப்பராக இருக்குது, வாங்கணும் போல் ஒரு ஆசை வருது. அந்த மாதிரி ஒரு ஹேண்ட் கன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க ஒரு 3 வெரைட்டி 3 ரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதில் அந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளே நடுவில் வேறு ரேஞ்சஸ் இருக்குது. அதாவது அத்தல் ஜென் 2, பேண்டம், பிரசிடென்ட்ன்ற 3 டைப் இவங்க ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஹேண்ட் கன்ஸ் வந்து அட்டல்து வந்து சரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து நீங்கள் அந்த ஏஎஸ்டிஆர் டிஃபென்ஸ் பெங்களூர் ஈவன் ஃபேஸ்புக் பேஜ் கூட இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்களது. நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி பேண்டாம்ன்றது வந்து ஸ்பெஷலாக ரெட் டாட் சைட்டு, அதாவது ஒரு ரெட் கலர் டாட் இருக்கும், பர்ஃபெக்டாக ஷூட் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு பிஸ்டல் அது. ஸோ 18 ரவுண்ட் கெப்பாசிட்டி, கிறிஸ்டல் கிளியர் லென்ஸ், 50,000 ஹவர் ரெட் பேட்டரி லைஃப். அது இப்போ நம்ம சினிமாலாம் பார்த்துருப்பீங்க, ஒருத்தர் குறி வைக்கும்போது ஒரு ரெட் டாட் மாதிரி அவங்க மேலே போவோம். மேபி அந்த மாதிரி டெக்னாலஜின்னு நினைக்கிறேன். நம்ம இந்த டெக்னிக்கலாக அந்தளவுக்கு பெரிய ஆள் இல்லை. ஸோ நீங்கள் அதை பற்றிலாம் நிறைய படித்து இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பிரசிடென்ட்னு ஒன்று இருக்குது. அது 8 to 14 ரவுண்ட் கெப்பாசிட்டி, 4 inch பேரல், மேக்சின்ஸ் எல்லாம் எக்ஸ்டெண்டட் மேக்சின் பேஸ் அந்த மாதிரி நிறைய டெவலப் பண்ணிட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2024 மாடல்ஸ் இவங்க டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த வெப்சைட் நான் பார்த்தேன், நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் இருந்தது. ஸோ ஃப்யூச்சரில் இது மாதிரி இன்னும் நிறைய கம்பெனிஸ் வரணும், நம்ம கண்ட்ரிலேருந்து இதெல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகணுன்றது தான் நம்மளோட ஆசை. இந்தோ ரஷ்யன் ரைஃபிள்ஸ் பிரைவேட் லிமிடெட் IRRPL கோர்வா ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி அமேத்தியில் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உத்தரப்பிரதேஷில். நம்ம ராகுல் காந்தி தோற்று போயிட்டார் இல்லைங்களா அந்த தொகுதி ஒரு டைமில். அந்த தொகுதியில் இப்போ ஜெயிச்சிட்டார் அவர். ஸோ அவர் ஜெயிக்கல, அவரோட பார்ட்டி ஆளுங்க யாரோ ஜெயித்தாங்க. ஸோ அந்த தொகுதியில் ஒரு ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி இருந்தது, ரொம்ப நாளமாக மூடி இருந்தது. அதை ஃபுல்லாக ரெடி பண்ணாங்க 2017 இப்போ கலஷ்னிகோ AK-203 கேஸ் ஆப்ரேட்டட் அசால்ட் ரைஃபிள் வந்து அங்கே தான் ஃபுல்லாக மேனுஃபேக்சரிங் ஆகுது. இது வந்து ஈக்குவல் டு அந்த AK-47, AK-203 அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு கன் அது. இதோடது சேம்பர் வந்து 7.62 into 39 mm கேட்ரிட்ஜ். அதுக்கப்புறமா போத் செமி ஆட்டோமேட்டிக், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஃபயரிங் மாடல்லாம் இவங்க டெவலப் பண்ணிட்டுருக்காங்க. ஆல்ரெடி மேனுஃபேக்சரிங் ஆக ஆரம்பிச்சிச்சு, பல்க் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, டெக்னாலஜிலாம் டெவலப் ஆயிடுச்சு. ஐ திங்க் ஃபஸ்ட் பேட்ச் வந்து லாஸ்ட் இயர் மிலிட்ரி ஆர்மிக்காக, நம்ம கண்ட்ரிக்கு ஆர்மிக்காக கொடுத்துருக்காங்க. 700 ரவுண்ட்ஸ் பர் மினிட், ஒரு மினிட்டில் 700 ரவுண்ட்ஸ். அதாவது ஒரு மினிட்டுக்கு வந்து 60 செகண்ட்ஸ் இருக்குது. 60 செகண்ட்ஸில் 700 ரவுண்ட்ஸ் அடிக்கும். அப்போனா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ ஸ்பீட் இருக்குன்னு. அதே மாதிரி ரேஞ்ச் வந்து 800 மீட்டர்ஸ் வரலும் ஷூட் பண்ணலாம் இதில் இருந்து. 30 ரவுண்ட் டிட்டாச்சபிள் பாக்ஸ் மேக்சின், அது மாதிரிலாம் நிறைய இருக்குது. டெக்னாலஜிலாம் நீங்கள் டெக்னிக்கலாக நிறைய படிக்கணும்னா நீங்களே தேடி படிச்சுங்க. பட் இந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் இந்தியாவில் ஆகுதுன்றதை உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறது தான் இந்த எபிசோடோட நோக்கம். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதம் இவ்வளோ தான் இன்ஃபர்மேஷன். இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது, பட் ஒரே டைமில் சொன்னாக்க சொல்கிறதுக்கும் முடியாது, கேட்குறவங்களுக்கும் கஷ்டம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் இன்னும் நிறைய விஷயங்களோட உங்களை சந்திக்கிறேன். எப்படி இருக்குது நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்தால், இந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் எதனா இருந்தாக்கா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் எழுதுங்க. அதையும் நான் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் டைமில் அதை பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் மற்றவங்களுக்கும் பாஸ் ஆன் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் எபிசோட். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ வெரி மச். ஜெய் ஹிந்த். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு சின்ன முயற்சி. ரொம்ப அதிகமாக போனால் போர் அடிச்சிடும், அதனால் இதோட நிறுத்திக்கிறேன். இதை பார்ட் 2 இன்னும் நிறைய வேறு விஷயங்களை நெக்ஸ்ட் டைம் உங்களோட சப்போர்ட் நல்லபடியாக இருந்தால், உங்களோட ரிக்குவயர்மெண்ட்ஸ் வரவேற்பு எப்படி இருக்குதுன்ற பார்த்து மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி அப்டேட் பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கிறேன். அது மோடி 3.1 ஆக்ஷன்ஸுன்ற பேரில் இதை இன்ட்ரடியூஸ், அதாவது கண்டினியூவாக பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச எதனாவது இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த டைம் அதையும் நான் கவர் பண்ணுறேன். Thank you very much for watching this episode and your great support to me. As a community, நம்ம ஒரு பெரிய லெவலில் வளரலாம். Please like, share and subscribe also. Thank you very much. Jai Hind.